ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம். நான் இன்னைக்கு 300 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நல்ல திக்கான ஒரு விப்டு க்ரீம் மாதிரி வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஹேண்ட் பீட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணால் போதும். இது ரொம்ப ஓவராக பீட் பண்ணால் இது பட்டர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பீட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இது இருந்தால் போதும். இப்போ இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 150 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு கிளாஸ் கவர் போட்டு டைட்டாக கவர் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு டைட்டாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக கவர் பண்ணாதான் இது நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். இல்லைனா இது ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா டைட்டாக இதை கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து எடுத்தால் போதும். பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குதுன்னு. ரொம்பவே சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.